வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாட்டர் ரெட்யூஸுங்கிற பிளான்ட்டை பற்றி தான். நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. எல்லாமே இப்போ இந்த பிளான்ட்ஸை பற்றி ரொம்பவே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. பட் இந்த பிளான்ட்ஸில் இருக்க நெகட்டிவான விஷயங்களை பற்றி யாருமே சொல்கிறதில்ல. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த பிளான்ட்டை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா தெரிஞ்சுப்பாங்க. சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் பிளான்ஸ் கலெக்ட் பண்ணுறதா சொல்லிட்டு போயிட்டு இந்த பிளான்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அக்வேரியமை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான பிளான்ட்டு. பட் இது வந்து நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட நெகட்டிவ் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பாண்ட் செட்டப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அதில் மாலிஸோ இல்லை கப்பீஸோ இருந்ததுன்னா அதோட ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதோட ரூட்டில் போய் ஹைட் ஆகிக்கும். இது ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட்டை விட இந்த ரூட் வந்து ரொம்பவே லென்த்தாக போகும் கீழே வரைக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைஸ்லாம் போய் ஹைட் ஆகிக்கும். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சிடும் அந்த ஃப்ரைஸை. அதை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான பிளான்ட்டு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து லோ லைட்லேயும் ரொம்பவே சர்வைவ் ஆகும். இதுதான் இதோட பாசிட்டிவ்ஸு. இதோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் வந்து அமேசானில் தான் வாங்குறீங்க. அதாவது சிட்டி சைடில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இது அமேசானில் வாங்குறாங்க. ஸோ அமேசானில் சேல்ஸில் இருக்குது. இதை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டேங்க்கில் போடுறாங்க. ஸோ டேங்க்கில் போட்ட உடனே இதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் உங்கள் டேங்க் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். அந்த மாதிரி தான் இதோட க்ரோத் இருக்கும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸோ பாதி வளர்ந்துருச்சு, பாதி எடுத்துக்கிட்டு பாதி வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பாண்டில் போட்டுடலாம், அப்படி இல்லைனா யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஏரி குளம் குட்டை அது மாதிரி அதில் போட்டுடுறீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வாட்டர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வாட்டரில் இருக்க ஆக்சிஜன் லெவலை வந்து ஃபுல்லாக காலி பண்ணிடும். நம்ம உள்ளே இருக்க ஃபிஷ்ஷஸில் என்ன ஆகணும், உள்ளே வந்து வாட்டரில் ஆக்சிஜன் கண்டென்ட் இல்லாததுனால மேலே வந்து ப்ரீத் பண்ண ட்ரை பண்ணோம். அது ப்ரீத் பண்ணுறதுக்கும் விடாமல் இந்த ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். இதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபிஷ் வந்து இறந்து போகுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து சன்லைட்டை வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடும். ஸோ சன்லைட்டை பிளாக் பண்ணுறதுனால உள்ளே இருக்க பிளாங்க்டன்ஸால் பிளாங்க்டன்ஸ் வளர முடியாது. ஸோ அது வளர்ந்தால் தான் அதை சாப்பிட்டு தான் நிறைய ஃபிஷ் வந்து உயிர் வாழுது. ஸோ அது இல்லைங்கிற பட்சத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து நிறைய இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, டேரெக்டாக நான் கண் எதிராக பார்த்துருக்கேன். இது உண்மையாக நடக்கிற விஷயம் தான். ஸோ இந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். எந்தெந்த இடத்துல ஃபிஷ் இறந்து போயிருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த குளம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது இதில். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே வந்து இறந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து இந்த பிளான்ட்ஸ்னால தான். இந்த பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த பிளான்ட்ஸ் இங்கே தான் இருக்குது. நாங்களும் ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்தோம், இது எடுத்து போட்டோம், நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பிளான்ட்ஸை தடுக்கவே முடியல, தாறுமாறாக வளர்ந்துகிட்டே இருக்குது. நானும் நிறைய நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. என்ன பண்ணுறதுனே முதல்ல எங்களுக்கு தெரியல. நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா இந்த பிளான்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. இதுலேருந்தே தெரியலையா, ரொம்பவே ஒரு டேஞ்சரான ஒரு பிளான்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் வந்து அக்வேரியமுக்கு இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது அக்வேரியம்னா உங்கள் டேங்கோடு இருக்கட்டும், அது வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி போட்டு நிறைய ஃபிஷ்ஷை வந்து சாகடிக்காதீங்க. அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டை பிடிச்சிட்டு அதுக்கான ரிப்ளை நான் கொடுப்பேன். அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பண்ணுவேன். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ. பாய்.